வணக்கம் நண்பர்களே. ஓம்ஸ் லா இந்த பேரை கேட்காத ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் கூட இருக்க மாட்டாங்க. மொத்த பேப்பரும் ஃப்ரீயாக விட்டுட்டு ஸ்டேட் ஓம்ஸ் லான்ற ஒரு கொஷின் மட்டும் அட்டன் பண்ணி 2 மார்க் வாங்கின சம்பவம்லாம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். வெறும் V=IR மட்டும்தான் ஓம்ஸ் லாவா? ஓம்ஸ் லாவை நம்ம உண்மையிலேயே சரியாக புரிஞ்சு வச்சுருக்கோமா? இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது எதுக்கு தான் படிக்கிறோம்? வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் ஈவன் 11th and 12th பசங்க கூட காமனாக படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓம்ஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டால் எலக்ட்ரிக்கல் சயின்ஸை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஓம்ஸ் லான்றது ரொம்பவே காமனான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்க்கக்கூடிய ஒரு லா தான் நம்ம இந்த ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு உங்கள் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட வந்துட்டு ஓம்ஸ் லானா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் ஓம்ஸ் லான்னு சொன்னாலுமே கூட நம்ம வந்து டக்குனு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் V=IR அப்படின்னு சொல்லிட்டு. V=IR தான் ஓம்ஸ் லாவா? ஜஸ்ட் அப்படி மட்டும் சொன்னால் போதுமா? அப்படி மட்டும் சொன்னால் நம்மளுக்கு வந்து ஓம்ஸ் லானா என்னன்றது புரியுமா அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஓம்ஸ் லா வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்ப்போம். ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன் அ லீனியர் நெட்வொர்க் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த வோல்டேஜ் அக்ராஸ் த கண்டக்டிங் மெட்டீரியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் வோல்டேஜ் அவ்வளோதான் பார்க்குறோம். வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இவ்வளோ தான் நம்ம வந்து ஓம்ஸ் லா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் லாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மாற்றக்கூடாதுன்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து பழகிருப்பாங்க. லாவாக இருந்தாலும் தியரமாக இருந்தாலும் எப்படி எழுதுறியோ அப்படியே எழுதினா தான் மார்க் அப்படின்ட்டு. ஆனால் ஓம்ஸ் லாவை மட்டும் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து டீலில் விட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து ஓம்ஸ் லாவே அந்த மாதிரி பார்ப்போம். இந்த லீனியர் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லீனியர் நெட்வொர்க் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the voltage across the conducting material is directly proportional to the current flowing through the material. ஸோ ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் ஓம்ஸ் லா வந்து கிளியராக என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லீனியர் நெட்வொர்க் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் கண்டக்டிங் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஓம்ஸ் லா வந்து எங்கே வந்து அப்ளை ஆகும் அப்படின்றது, எந்த இடத்துலலாம் அப்ளை ஆகும், எங்கெல்லாம் வந்து ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ண முடியாது, எங்கெல்லாம் வந்து ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் தான் இந்த 3 வேர்ட்ஸு. அதை தவிர ஓம்ஸ் லா வந்து என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்றது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இந்த விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க, இதை வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஒரு வேர்டும் என்ன சொல்ல வருது அப்படின்றத. லீனியர் நெட்வொர்க் சொல்கிறோம். அப்போது இது ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் நம்பர் 1 லீனியர் நெட்வொர்க். இந்த ஓம்ஸ் லா அப்படின்றது லீனியர் நெட்வொர்க்ஸ்க்காக மட்டுமே ஆன ஒரு லா. நான் லீனியர் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து இந்த லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்போ முதல்ல லீனியர் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். லீனியர் அப்படின்னா என்னது? இதில் பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், லைன் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ஒரு நெட்வொர்க். என்ன ஸ்ட்ரெயிட்டாக போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜுக்கும் இப்போ ஒரு ரெசிஸ்டரே எடுத்துக்கோமா, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலாக ஒரு 5 volt பேட்டரியில் ரெசிஸ்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லீனியர் நெட்வொர்க். ஏன் இதை வந்து நான் லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இருக்குது, இந்த பேட்டரியிலேருந்து ஒரு கரண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து ஒரு லீனியர் எலமெண்ட். இந்த லீனியர் எலமெண்ட் வந்து என்ன பண்ண போகுது, இந்த ஆர்ன்றது ஒரு லீனியர் எலமெண்ட். இது வழியாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து வோல்டேஜ்னு ஒன்று இருக்கும். இப்போ V1 வச்சுக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கானது வந்து நான் VRன்னு வச்சுக்கோம். இந்த VR அப்படின்றதுக்கும் வர்சஸ் இது வழியாக போகக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட், ஸோ IR, இந்த ரெண்டத்தையும் நான் வந்து ஒரு கிராஃபாக ப்ளாட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிராஃபாக ப்ளாட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் VR IR, இதை தான் வந்து VI கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜை பொறுத்து கரண்ட் வந்து எப்படி மாறுது, எந்த வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் மாற அது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி மாறும்? இது வந்து எப்போவுமே ஒரு
ஸ்ட்ரெயிட் லைனை தான் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அதுக்கு ப்ரொப்போஷ்னலாக இந்த கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் வந்து லீனியர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு டயோடு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி இருக்குது. டயோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு டயோடுக்கு வந்து இப்படி இருக்கும். ஒரு ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது, கரண்ட் வந்து டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது வந்து லீனியரானது கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே மாதிரி ஃப்ளோவில் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாதெல்லாம் நான் லீனியர்னும், இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையுமே லீனியர்னு சொல்லுவோம். இந்த பேர்லேருந்தே எழுதலாம் நீங்கள். ஒரு லைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணுறதுனால லீனியர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கிறது லீனியர் நெட்வொர்க். இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த ஓம்ஸ் லா பயன்படும். அதனால தான் எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த V = IRன்றதை நம்ம போடுவோம். ஓகேங்களா? டயோடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா V = IR வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த லாவே. அது பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரொபோஷனலாக இருக்காதுன்றது தான் எடுத்தோன்னே சொல்கிறது. நம்ம லாவே ப்ரொபோஷனலாக இருக்கணுன்றது. பட் வந்து நான்லீனியர் நெட்வொர்க்ஸில் அது ப்ரொபோஷனலாக இருக்காதுன்றதுனால தான் அதுக்கு நான்லீனியர்ன்றே நம்ம பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் என்ன, லீனியர் நெட்வொர்க். நெக்ஸ்ட் செகண்ட் லிமிட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நம்ம வந்து இதே கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேட்டரியில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோம். பேட்டரியில் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம லேப்லலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எடுத்தோன்னே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அட் 25 டிகிரி செல்சியஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து அதை எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டெம்பரேச்சரை ஒரே ஒரு இடத்துல மட்டும் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு சம்மந்தமாக தான் வரும். ஸோ ஏன் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எங்கேயுமே நம்ம அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் 25 டிகிரி செல்சியஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரியான லாஸ்க்கு பொறுத்து தான். இந்த மாதிரி லா எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லெபார்ட்டரியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போது கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சர் ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. நம்ம என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோமோ +2 or 3 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரியான ஒரு டாலரன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து மாறிச்சுன்னா இப்போ 25 டிகிரி செல்சியஸ்க்குன்னு அவங்க வந்து ஒரு இந்த ரெசிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இதுதான் அப்படின்ட்டு. அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ 25ல் இருக்கிறது 28, 29, 30 அந்த மாதிரி போனாலோ இல்லை ரொம்ப கம்மியாகிட்டு போனாலோ 20 மாதிரி போயிட்டு போனாலோ அது வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸை அது ஃபாலோ பண்ணாது. இதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஏன் வந்து அந்த டெம்பரேச்சரை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் R = ρ × L/A இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ரெசிஸ்டன்ஸ் = ரெசிஸ்டிவிட்டி × லென்த்/ஏரியா. இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போடும்போது அதில் வந்து இன்டெப்த்தாக இது என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் வந்து L and A இந்த ரெண்டத்தை பொறுத்து வந்து இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லென்த் அண்ட் ஏரியான்றது வந்து ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ். ஒரு மெட்டீரியலோட ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து மாறுது அப்படின்னா அது எப்போ எதனால் மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னால மாற முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ரொம்ப நார்மலான ஒரு ரெசிஸ்டரை ஒரு நார்மலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை எடுத்துக்கோங்களேன். திடீர்னு வந்து என்ன ஆகும், ஓவராக நம்ம வந்து அதிகமான கரண்ட் அதில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே உருகி ஊற்றிடும், பொசுங்கிடும், உருகும் இல்லைங்களா? ஸோ அதோட ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து மாறுது. எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து ரெசிஸ்டராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இது வந்து ரெசிஸ்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகி இதோட லென்த்தை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இதை வந்து நம்ம ஓவராக ஹீட் பண்ணுறேன், டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, அதோட டைமென்ஷன் கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொன்னாலும் அதனால அந்த லென்த்து மாறும், அதனால ஏரியா மாறும், இதனால்
ரெசிஸ்டன்ஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து அந்த ஆரோட வேல்யூ வந்து மாறி அந்த லீனியாரிட்டி வந்து தப்பாயிடும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறும். ரெசிஸ்டன்ஸ் மாறுறதுனால உங்களுக்கு ஓம்ஸ்லாவில் ஓம்ஸில் வந்து தப்பாகிறதுக்கு முடியும். ஸோ இதனால தான் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி கண்டக்டிங் மெட்டீரியல். இந்த கண்டக்டிங் மெட்டீரியல்னு ஏன் சொல்லணும்? எந்த ஒரு நான் வந்து சொன்னேன் எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து எந்த மெட்டீரியல் வேணால் சொல்லலாம்ல, ஏன் கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ஒரு எப்படி சொல்ல ஓம்ஸ்லா வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் மெட்டல்ஸ்க்கு வந்து ஓம்ஸ்லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த 3 லிமிடேஷன்ஸையும் வந்து நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான இந்த 3 லிமிடேஷன்ஸும் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால் இந்த V=IR ஓம்ஸ்லாவை யூஸ் பண்ண முடியும். மற்ற இடத்துல வந்து ஓம்ஸ்லா அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ முக்கியமான பார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து கிளைமேக்ஸு. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் the conducting material is directly proportional to the current flowing through the material. ஒரு நான் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரியே ஒரு நார்மல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டை வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லீனியர் சர்க்யூட் நான் வந்து வரைகிறேன். இந்த லீனியர் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த V=IR அப்படின்றது வந்து இது ஒரு Vன்னு வச்சுக்குவோம், இது ஒரு Rன்னு வச்சுக்குவோம், இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து Iன்னு வச்சுக்குவோம். இந்த V=IR கரெக்டாக? கண்டிப்பாக கிடையாது. நான் இந்த நோட்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி நான் வந்து கொஞ்சம் எலாபரேட் கொஞ்சம் பெருசாக எழுதி காமிக்கிறேன். VR = IR × R. இப்படி எழுதுனா தான் அது வந்து கரெக்டு. இப்படி எழுதுனா கரெக்டு கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V=IRன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இது டோட்டல் இந்த மொத்த சர்க்யூட்டையும் நான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நிறைய எலமெண்ட்ஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் டோட்டல் வோல்டேஜை வச்சு நம்ம வந்து அந்த ஓம்ஸ் லாவை நம்ம வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் போகுது, அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதை பொறுத்து தான் வந்து இந்த ஓம்ஸ் லா வந்து எப்போவுமே ரிவால்வ் ஆகும், மொத்தத்தையும் பொறுத்து கிடையாது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த VR அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் த கண்டக்டிங் மெட்டீரியல்னு சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் VR அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதுதான் VR. Vன்றது இந்த வோல்டேஜ் சோர்ஸு. இப்போ வந்து ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்குவோம். இது வந்து ஒரு 5 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இந்த பேட்டரி வந்து ஒரு 5 வோல்டேஜ், ஒரு வோல்டேஜ்ன்றது ப்ரெஷர் இல்லையா, ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து தள்ளக்கூடிய ஒரு உந்துகோல். ஓகேவா? ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அது எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குது. ஸோ இந்த அதுக்கான யூனிட் வந்து நான் ஒரு 5 வோல்ட்னு கொடுக்குறேன். இந்த ஒரு பேட்டரி வந்து 5 வோல்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷரை கொடுத்து வந்து அந்த எலக்ட்ரான்ஸை தள்ளுதுன்னு வச்சுக்கோம். ஸோ 5 வோல்ட்ஸ் வந்து இங்கே நடுவில் வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே அது கிடையாது, எந்த ரெசிஸ்டன்ஸோ இல்லை எந்த எலமெண்ட்டுமே அதில் கிடையாது. அதான் அந்த 5 வோல்ட் அப்படியே வந்துட்டுருக்கு. திடீர்னு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜை கன்சியூம் பண்ணிக்குது. வோல்டேஜை வந்து வாங்கி ஹீட்டாக அது வெளில அனுப்பிடுது. ஸோ அங்கே இருக்க நான் வந்து 5 வோல்ட்டை வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து நான் வாங்குறேன். ஸோ அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வோல்டேஜை வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுது, ஹீட்டாக வந்து வெளியே தள்ளிடுது. ஸோ இந்த 5 வோல்ட் வந்து இந்த இடத்துல என்னவாக இருக்கும், இங்கே எவ்வளோ வருதோ அந்த 5 வோல்ட் அப்படியே இந்த பாயிண்ட்டில் வந்து நிற்கிது. நின்றதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த 5 வோல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. இதோட கெப்பாசிட்டி வந்து இப்போ இது வந்து இதுக்கு அக்ராஸாக 3 வோல்ட்னு போதும் வச்சுக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் 5 வோல்ட்டாக வருது, இந்த பாயிண்ட்டில் என்னவா மாறுது அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது அது 2 வோல்ட் வருதுன்னு வச்சுக்குவோம். 2 வோல்ட் வருது அப்படின்னா 5 - 2 3 வோல்ட். இந்த ரெசிஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரைக்கும் சாப்பிடும். இதுதான் வந்து ட்ராப்புன்றது. எவ்வளோ வோல்டேஜ் வருது, அதை தாண்டி வெளில போகும்போது எவ்வளோ போகுது, இந்த ரெண்டுத்து மைனஸ் பண்ணோன்னா இது எவ்வளோ சாப்பிட்ருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்து ட்ராப் பண்ணியிருக்கு அப்படின்றது. அதுதான் குறைக்குது இல்லையா, வந்த வோல்டேஜை அதை ட்ராப் பண்ண வைக்குது. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த வோல்டேஜ் ட்ராப்பு. ஸோ இந்த 3 வோல்ட்டு தான் நம்ம வந்து ஓம்ஸ் லால 3 VR அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய ஓம்ஸ் லா தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 = IR. இதில் எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்றது நமக்கு கணக்கு கிடையாது. இதில் எவ்வளோ வேணால் கரண்ட் வந்துட்டு போட்டோம். இந்த பாயிண்ட்டை தாண்டி எவ்வளோ கரண்ட் வந்து உள்ளே போகுது. ஒருவேளை இது பேரலல்
இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே என்ன கரண்ட் வருதோ அதே தான் இங்கே வரப்போகுது. ஏன்னா இது சீரிஸாக இருக்குது. நான் இங்கே ஒரு பேரலாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி இங்கே போய் வரையணும்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், I1 I2ன்ட்டு 2 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், நான் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இதோட ஓம்ஸ் இதுக்கு தான் ஓம்ஸ் லா கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோம். இதில் இருக்கக்கூடிய ட்ராப் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோம். அப்போது இந்த இடத்துல என்ன கரண்ட் வருதோ அதுதான் வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த I1ன்றது தான் நான் வந்து இங்கே வந்து போடுவேன். இந்த I1 எவ்வளோ அப்படின்றது தான் நான் வந்து பார்ப்பேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான். ஸோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இது வந்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இது 3 வோல்ட் வந்து சாப்பிட்ருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3 ஆம்ப்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓம்ஸ் லா அப்படிங்கிறது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டு. அந்த லீனியரான ஒரு எலமெண்ட் இருக்குது. ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு லீனியர் எலமெண்ட் இல்லைங்களா? அப்போ அதோட ஒரு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லீனியர் எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து அதுக்கு அக்ராஸாக போகுதோ அது வந்து ஜஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துக்குள்ளே முடிகிறது மட்டும்தான் ஓம்ஸ் லாவே தவிர மொத்த சர்க்கியூட்லேயும் இந்த வோல்டேஜ் சோர்ஸு மொத்த அதுலேருந்து சப்ளை ஆகக்கூடிய எவ்வளோ கரண்ட்டு இதை பொறுத்து வந்து ஓம்ஸ் லா கிடையாது. இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் சர்க்கியூட் அனாலிசிஸை வந்து கிளியராக போட முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து இந்த வோல்டேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட்டுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுன்னு மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஓம்ஸ் லா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் ஜென்ரலாகவும் கூட வந்து ஒரு சர்க்கியூட்டுக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் V = IRன்ட்டு நம்ம படிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து சர்க்கியூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப நிறைய அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், அந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வந்துடுவேன், ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கொண்டு வந்துடுவேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற நேரத்தில் வந்து உங்களுக்கு V = IRன்ற ஃபார்முலா வந்து ஜென்ரலாக வரக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து V = IR. அது அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக வோல்டேஜ் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ கரண்ட் வந்து சப்ளை ஆகுது இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட்டே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோம். இதை நான் வந்து ரிசால்வ் பண்ணுறேன், ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், சிம்பிள் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், இது வந்து எனக்கு வரக்கூடியது இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியது V1ன்னு வச்சுக்குவோம், இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியது V2ன்னு வச்சுக்குவோம், இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1னும் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2ன்னு வச்சுக்குவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீரிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு I1 I2 தான். ஒரு பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே சேமாக இருக்காது, வேறு கரண்ட் போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் இந்த இதில் வரக்கூடியது I1, இதில் வரக்கூடியது I2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வரும். R1 + R2 சீரிஸாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் அதை R அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை R ஈக்குவலன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக I. இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் வருதோ அந்த ஃபுல் வோல்டேஜும் V. ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ரிசால்வ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக கொண்டு வந்து அதோட வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ், அதுலேருந்து எவ்வளோ கரண்ட் வருது இன்ட்டு அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதை பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் V = IR கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படியும் இது படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வோல்டேஜ்ன்றது வோல்டேஜ் சோர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக சர்க்கியூட் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓம்ஸ் லானா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை தவிர நம்ம ஓம்ஸ் லாவில் வந்து இன்னும் நிறைய என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும், என்னெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சால் நம்மளால் சர்க்கியூட் அனாலிசிஸை நல்லா பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குனாலோ, இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.